லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். வாங்கம்மா வாங்க, வாங்கய்யா வாங்க. வந்து வளையத்தை போட்டுட்டு பரிசாலிட்டு போங்க. ஒரு வளையம் 10 ரூபாய், 5 வளையம் 50 ரூபாய். வாங்க, நீங்க எந்த பொருள்ல வளைய வீசினாலும் அந்த பொருள் உங்களுக்கே சொந்தம். வாங்க, உங்களுக்கு அதிர்ஷ்டம் எப்படி இருக்குன்னு பாப்போம். வாங்கய்யா வாங்க. இந்த கேம் விளையாடலாமா? வாங்க. ஆர்த்தி, இதெல்லாம் வேண்டாத வேலை, வா போலாம். மாப்ள, என்ன மாப்ள இப்படி பொசுக்குன்னு சொல்லிட்டீங்க? ஆர்த்தி எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டசாலின்னு இன்னைக்கு நீங்களே பார்க்க போறீங்க. வாங்க மாப்ள. அம்மா, அட வாங்க. அம்மா, ராஜேஸ்வரி அம்மா கோயில்ல காத்துட்டு இருப்பாங்க, நம்ம போலாம். ஏன் வானதி, அதிர்ஷ்டம் இருக்கிறவங்களுக்கு தான் இதெல்லாம் கிடைக்கும். உன்னால வேடிக்கை கூட பார்க்க முடியாதா? பேசாம வந்து வேடிக்கை பாரு. அம்மா சொன்னா கேளுங்கம்மா. ஏமா, அந்த வளையத்தை கூட. இந்தாங்கம்மா. எவ்வளோ? 5 வளையம் 50 ரூபாய், ஒரு வளையம் 10 ரூபாய். அதெல்லாம் என் மாப்பிள்ள தருவாரு. மாப்பிள்ள கொடுங்க. இந்தாங்கம்மா. நீ இத கொடு. இந்த கரெக்டா போடு. இங்க இருக்கிறதுலே விலை உசந்த பொருள் எதுமா? அங்க பாருங்க, 50 ரூபாய்க்கு இருக்குது, 20 ரூபாய்க்கு இருக்குது, 10 ரூபாய்க்கு இருக்குது, 100 ரூபாய் பொருள் வரைக்கும் இருக்குது. வளையத்தை போட்டு பரிசு அள்ளிக்கோங்கம்மா. அதோ பாருங்க, ரோஸ் கலர் டப்பா இருக்குதுல்ல, அதுக்குள்ள 1 கிராம் தங்க காசு இருக்குது. அதாம்மா இருக்கிறதுலயே பெரிய பரிசு. சரி ஆர்த்தி, இத பாரு. நீ கரெக்டா அந்த தங்க காசு இருக்கிற டப்பா மேல வளையத்தை போடணும். நீ ஜெயிச்சு காட்டணும், சரியா? போடு. இவ ஒருத்தி கால நேரம் தெரியாம வானத்துக்கு முன்னாடி இப்படி காலை வாரிட்டாளே. பரவாயில்ல பரவாயில்ல, வெற்றியும் தோல்வியும் ஒரு வீரனுக்கு சகஜம் தானே. இப்ப அம்மா எப்படி போடுறேன்னு பாரு. கூட இப்ப பாருங்க நான் எப்படி ஜெயிச்சு காட்டுறேன்னு. அத்தை, ஆர்த்தியாச்சு கோல்ட் காயின் பக்கத்துல இருக்க கிஃப்ட்லயாச்சும் வளையத்தை போட்டா, ஆனா சம்பந்தமே இல்லாம வளைய எங்க போய் விழுந்துருச்சுன்னு பாருங்க. என்ன மாப்பிள்ள இப்படி பேசுறீங்க? அதெல்லாம் என்ன நம்ம கையிலயா இருக்கு? எல்லாரும் இங்க என்ன பண்றீங்க? உங்களுக்காக அம்மா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க போலாம். வாங்க, இப்ப எப்படி அசிங்கப்படுத்துறேன்னு பாரு. மாப்பிள்ள மாப்பிள்ள இங்க வாங்க. இவ்வளவு தூரம் வந்துட்டு அப்படியே போனா எப்படி? இங்க பாருங்க, இவ்ளோ பொருள் இருக்கு. இதுல ஏதாவது ஒரு பொருளை ஜெயிச்சு வானத்துக்கு கிஃப்டா கொடுங்க. அம்மா அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். ராஜேஸ்வரி அம்மா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, போலாம். வடதே, உனக்கு என்ன கிஃப்ட் பிடிச்சிருக்கு நீயே சொல்லு. எங்க டைம் ஆச்சுங்க, வாங்க போலாம். அட வா, என்னன்னு சொல்லு. வா வா சொல்லு. இங்க இருக்கிறதுல உனக்கு என்ன வேணும்? அதோ அங்க ஒரு பிங்க் கலர்ல பாக்ஸ் இருக்குல்ல, ஆமா. அதுக்கு மேல ஒரு குங்கும சிமிழ் இருக்குல்ல, ஆமா. அதான் எனக்கு வேணும். என்னம்மா இவன் போய் போய் எதை கேக்குறான்னு பாத்தியா? தோக்க போறவங்க எதை செலக்ட் பண்ணா நமக்கு என்ன? என்னதான் நம்ம குறிப்பேர்த்து போட்டாலும் தப்பா போய் விழுது. இதுல இவன் பார்க்காம பில்டப் வேற. இந்தாங்க சார். நீ ஆசைப்பட்ட குங்குமச்சிமிழ். பெரிய கால்பந்து உலக கோப்பையை ஜெயிச்சு கொடுத்துட்டாரு. நட்டனா குங்குமச்சிமிழ வச்சுக்கிட்டு என்ன சீன் போடுதுங்க. பார்க்கவே எரிச்சலா இருக்கு. இது மத்தவங்களுக்கு வேணா ஒரு சாதாரண குங்கும சிமிழா தெரியலாம், ஆனா ஒரு பொண்ணுக்கு புருஷன் கையால குங்குமம் வாங்குறத காட்டிலும் பெரிய கிஃப்ட் வேற என்ன இருக்க முடியும் சொல்லுங்க? என்ன பொறுத்த வரைக்கும் இது எனக்கு பொக்கிஷம்.
இதுக்கு முன்னாடி எந்த பரிசும் பெருசு கிடையாது. சரியா சொன்ன தாயி. பொண்டாட்டி விரும்பி கேக்குறத வாங்கி கொடுக்கறவன் தான் நல்ல புருஷன். இந்த குங்கும சிமிழ் இருக்கே, இதுக்கு முன்னாடி இந்த தங்க காசெல்லாம் செல்லாதுப்பா. நீ தீர்க்க சுமங்கலியா நல்லா இருப்ப. நன்றிம்மா. நான் போயிட்டு வரேன். முன்னாடி கஷ்டம்னு வந்து யாரு நின்னாலும் அதை உடனடியா தீர்த்து வைப்பேன்னு எல்லாரும் சொல்றாங்க. இப்ப நானும் அந்த மாதிரி ஒரு மனநிலையில தான் உன் முன்னாடி வந்து நிக்கிறேன். வாழ்க்கையில நாம செய்யாத ஒரு தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிறதும், அதனால நம்மள ஒருத்தவங்க எதிரியா நினைக்கிறதும் எவ்வளவு பெரிய கொடுமை. அப்படிதான் கிருஷ்ணவேணி என்ன நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்க வாழ்க்கையில பட்ட கஷ்டத்துக்கு நான் தான் காரணம்னு நினைக்கிறாங்க. நான் எந்த தப்பு செய்யாதவங்கிறத நீதான் அவங்களுக்கு புரிய வைக்கணும். அன்னைக்கு என்ன நடந்துச்சுங்கிற உண்மை சீக்கிரமே அவங்களுக்கு தெரியணும். செய்யாத ஒரு தப்புக்கு என்ன அவங்க எதிரியா நினைக்கிறது என் மனசுக்கு அவ்வளவு வேதனையா இருக்கு. நடந்த உண்மையெல்லாம் என்னால அவங்க கிட்ட சொல்லி புரிய வைக்க முடியுங்கிற நம்பிக்கையும் இல்ல. இந்த விஷயத்துல நீதான் எனக்கு துணையா இருக்கணும். எனக்கு எதிரின்னு யாரும் வேண்டாம். எனக்கு கௌரவம், அந்தஸ்து இது எல்லாத்தையும் விட என் குடும்பத்தோட சந்தோஷம்தான் முக்கியம். யாராலையும் அந்த சந்தோஷம் கெட்டுறக்கூடாது. கிருஷ்ணவேணி வானதியை நெருங்கி வர வர எங்க அவ என்னை விட்டு விலகி போயிட்டே இருக்காளோன்னு எனக்கு பயமா இருக்கு. எங்க 2 பேருக்கு நடுவுல யார் வந்தாலும் என்னைக்கும் வானதி என்னை விட்டு போகாம நீதான் பாத்துக்கணும். நான் ஏதோ பழசெல்லாம் மறந்துட்டு உன்னை பார்க்க வந்திருக்கிறதா இங்க எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா நான் எதையும் மறக்கவும் இல்லை, மனசு நிறைய சந்தோஷத்தோடையும் உன்னை பார்க்க வரலன்னு உனக்கே நல்லா தெரியும். வாழ்க்கையில எந்த ஒரு பிடிமானமும் இல்லாம இத்தனை வருஷமா என்னை தனிமரமா தவிக்க விட்டுட்டேன். என் குழந்தையும் பறிச்சுட்டேன். என் புருஷனை சீக்கிரமா என்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டேன். எனக்கு இருந்த சந்தோஷத்தை எல்லாம் என்கிட்ட இருந்து பறிச்சுட்டு இன்னும் என்ன ஏமா உயிரோட வச்சிருக்கேன்? எனக்குன்னு யாருமே இல்லாதப்போ இன்னும் நான் எதுக்காக உயிரோட வாழணும்? ஒவ்வொரு பிறப்புக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும். ஆனா நான் இன்னும் உயிரோட இருக்கிறதுல என்ன அர்த்தம் இருக்கு? இத்தனை வருஷம் கழிச்சு நான் இங்க வந்ததே எனக்கு ஏன் இப்படி ஒரு வாழ்க்கையை கொடுத்தேன்னு
உன்கிட்ட கேக்குறதுக்காகத்தான். யாராலையும் திருப்பி தர முடியாத அளவுக்கு பெரிய இழப்பை சந்திச்சதுக்கு அப்புறமும் யாருக்காக நான் இன்னும் உயிரோட இருக்கணுங்கிற அந்த காரணம் எனக்கு தெரிஞ்சாகணும். இதுக்கான பதில இந்த ஊரை விட்டு நான் போறதுக்கு முன்னாடி நீ எனக்கு சொல்ற. அப்படி இல்ல, இனி என்னைக்குமே இந்த சன்னதியை நான் மிதிக்க மாட்டேன். என்ன சொல்றீங்க? இது வரைக்கும் நீங்க கரகாட்டம் பார்த்ததே இல்லையா? ம், நான் கரகாட்டக்காரன் படம் தான் பார்த்திருக்கேன். எங்க அப்பாவுக்கு அந்த படம்னா ரொம்ப பிடிக்கும். எனக்கு கரகாட்டம்னா ரொம்ப பிடிக்கும். அப்போ உனக்கு பிடிச்சா எனக்கும் பிடிச்ச மாதிரி தானே? ஆ? அப்ப வாங்க போலாம். அது நான் ஏற்கனவே ஒரு பிளான் வச்சிருக்கேன். ம், சரி, முதல்ல எனக்கு பிடிச்ச கரகாட்டம் பார்க்கலாம். நீங்க என் கூட பேசாம வரணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சத பண்ணிடலாம். உனக்கும் அது பிடிக்கும்? ம். எனக்கா? சரி, அப்ப என்னன்னு சொல்லுங்க. முதல்ல கரகாட்டம், அப்புறமா அப்புறமா என்னங்க சிரிக்கிறீங்க? சிரிக்கிற விதமும் சரியில்லை. ஆ? ஆ? ஏங்க வெக்கப்படுறீங்களா? ஆரம்பிச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். வாங்க போய் பார்க்கலாம். வாங்க வாங்கங்க. ஏய், நீ ஏன் சிரிக்கிற? நீங்க ஏன் சிரிச்சீங்க? நீ ஏன் சிரிச்சேன்னு முதல்ல சொல்லு. அதுவா, அது வந்து நீங்க ஆடுற மாதிரியே இருந்துச்சு, அதான். எனக்கும் நீ ஆடுற மாதிரியே இருந்துச்சு. ஆ? நல்லா ஆடினா? சூப்பரா ஆடின. நீங்களும் தான் அப்படியே ராமராஜன்ல அவர மாதிரியே ஆடினீங்க. ஓ ஓ ஓகே. பை, நிஜமா சொல்றேன், கிண்டல் பண்றியா?
அது அங்க இருக்கே அந்த அம்மா தானே? அந்த அம்மாவுக்கு இப்ப நீ டீ கொண்டு போவல, அப்போ டீ எடுக்கும்போது அப்படியே ஒரே குத்து குத்திடு. அதுக்கப்புறம் கரண்ட்டை கட் பண்றாங்க, நம்ம எஸ்கேப் ஆயிடலாம். சரிடா. ஒரு நிமிஷம். என்ன இப்படி ஓடி வரீங்க? உங்களை பார்த்து பேசிட்டு போலாமே தான் வந்தேன். என்னங்க அப்படி பாக்குறீங்க? கிருஷ்ணவேணிங்கிற உங்க பேரை கேட்டதுமே எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சு போச்சுங்க. உங்க மேல அப்படி ஒரு மரியாதை, உங்க குணம் நிறம் எல்லாமே அப்படி ஒரு தரம். வானதி ஏன் பொண்ணு தானுங்க, உங்களை பத்தி என்கிட்ட சொல்லாம இருப்பாளா? உங்களை பத்தி என்கிட்ட நிறையவே சொல்லியிருக்கா. அது மட்டும் இல்லங்க, நீங்க அவளுக்கு விலை வசந்த ஒரு வாட்ச் பரிசா கொடுத்தீங்கல்ல, அத கொண்டு வந்து என்கிட்ட காமிச்சு என் கையில கட்டி அழகு பார்த்தானா பாத்துக்கோங்களேன். என்கிட்ட ஒரு வார்த்தை கூட உங்களை பத்தி வானதி பேசுனதே இல்லையே. அப்படியா? நினைச்ச. அது வேற ஒண்ணு இல்லைங்க, என் சம்பந்தி அம்மாவுக்கு உங்களை பிடிக்காது இல்லீங்களா, அதனாலதான் என்ன பத்தி உங்ககிட்ட பேசிருக்க மாட்டா. உங்க சம்பந்தி ராஜேஸ்வரி எனக்கு பிடிக்காதுன்னு உங்ககிட்ட யார் சொன்னா? இத யாராவது சொல்லணுமா என்ன? இந்த ஊருக்கே தெரியுமே. அப்படியெல்லாம் எதுவும் இல்ல, உங்களுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு. எப்படி தெரியும்? யார் சொன்னா? என்னங்கம்மா இப்படி எல்லாம் கேள்வி கேக்குறீங்க? உங்க தொழில்ல இந்த போட்டி பொறாமை எல்லாம் சகஜம்தான். அதனால தொழில்ல போட்டி இருக்கிறவங்கள பிடிக்காம தானே இருக்கும். எந்த தொழில தாங்க போட்டி இல்ல? நீங்க அப்படி வரீங்களா? சரி, இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு ஒண்ணு வேணாங்க. நீங்க ஏதோ அப்செட்ல இருக்கீங்க போல இருக்கு. உங்ககிட்ட சில முக்கியமான விஷயம் பேசலான்னு வந்தேன். இருக்கட்டுங்க, நான் அப்புறமா வந்து பேசுறேன். வரேன். கொஞ்சம் நில்லுங்க. பேசணும்னா வானதியோடு வாங்க பேசலாம். வானதி? வானதியா? ஏன் தயங்குறீங்க? தயக்கமெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. அவ எங்கெங்க என் பேச்ச கேக்குறா. அவ எப்பவுமே அவ மாமியார் பேச்சதான் கேப்பா. அது நல்ல விஷயம் தானே. மாமியார் பேச்ச கேக்குறது நல்லதுதாங்க. ஆனா மாமியார் நல்லவங்க இல்லையே. நல்லவங்களா இருக்க போய் தானே உங்களை அந்த வீட்லயே வச்சிருக்காங்க. உங்க ரெண்டு பொண்ணுங்களையும் ஒரே வீட்ல கல்யாணம் பண்ணி வச்சுட்டு சம்பந்திய போய் குறை சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே. வீட்ல இருக்க வச்சுட்டாங்கிறதுக்காகலாம் அவங்க நல்லவங்கள ஆயிடுவாங்களாங்க? பிடிக்காதவங்கள பத்தி அவங்கள பிடிக்காதவங்க கிட்ட தானே வந்து சொல்ல முடியும். வானதிக்கு இப்படி ஒரு அம்மாவா? ஐயோ, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. அம்மான்னா அவ என் வயித்துல பிறக்கலீங்க. அப்பா நல்ல வேளை, அவ உங்க வயித்துல பிறக்கல. தயவு செஞ்சு போறீங்களா? சாப்பிடுற வீட்டுக்கு துரோகம் பண்ணாம இருங்க. வானதி மாதிரி விசாலமான மனசோட இருங்க. இன்னொரு தடவை இப்படி எல்லாம் வந்து பேசாதீங்க. நீ ராஜேஸ்வரிக்கு எதிரி, உன் கூட கூட்டு சேரலாம்னு நினைச்ச. ஆனா நீ என்னையே தப்பா பாக்குற.
உன் விதிய நான் தான் எழுதணும் போல இருக்கு. அந்த அம்மா தான் போயிட்டு இருக்கு. நேரம் பார்த்து அந்த அம்மாவை போட்டு தள்ளிடுங்க. ஏமா இப்படி தனியா நடந்து வரீங்க? இந்த மாதிரி ஊர் மண்ணுல நடந்து எத்தனை வருஷமாச்சு, அதான் காலார நடந்துகிட்டு இருக்கேன். ஓ சரி சரி. டேய் யார் பண்ணீங்களா? அம்மா கொஞ்சம் இருக்கு பாத்துட்டு. சரிங்க. வா பண்ணி. டேய் கேக்குறல்ல, யாரு நீங்க? இங்க என்ன பண்றீங்க? பந்தல் போட வந்தோம். டீ சாப்பிட போறோங்க ஐயா. இங்க பாருங்க, உங்களுக்கு டீ எல்லாம் கோயில்ல ஏற்பாடு பண்ணிருக்கு. அங்க போய் குடிங்க. இங்க எல்லாம் நிக்க கூடாது. போங்க. சரிங்க வரேன். போங்க.